இப்போ ஸ்ரீலங்காவில் இன்னொரு விதமாக இன்டர்பிரட் பண்ணுறாங்க. இந்த ஈரான் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கும் அது அமெரிக்க போர்க்கப்பல் அதை நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்பட்டதற்கும் இந்தியா காரணம். ஒரு அர்த்தம் இல்லாத ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க. இந்தியா பாதுகாப்பு தரவில்லை அப்படின்னு. அதாவது விசாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சு அது சர்வதேச, அதாவது இந்திய எல்லையை தாண்டி சர்வதேச நீர்ப்பரப்பை தொடுகிற வரை அந்த கப்பல் பாதுகாப்பாக இருந்தது. இதை மறந்துடக்கூடாது. 70ஸ்லேருந்து இந்துமா கடலுடைய நீர்ப்பரப்புங்கிறது சிக்கலானது, எப்போதும் சவாலுக்குரியது. அது இன்னைக்கு நேற்றுக்கல்ல, இந்த விஷயத்தினால இல்லை. பட் இப்போ இது நமக்கு ஒரு ஆபத்தை உருவாக்குமா? ஆனால் இந்த விதமான அச்சுறுத்தல் நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக இருக்குமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியா ஒரு அணுசக்தி நாடு, அதனால அவ்வளவு ஈஸியாக இந்தியா இவங்க சேலஞ்ச் பண்ண முடியும். எந்த ஒரு சாவரின் கண்ட்ரிலையும் அமெரிக்கா நினச்சிட்டா உள்ளே புகுந்து யார் லீடரும் அவங்கள நினச்சி அடித்து துவம்சம் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிட முடியுமா? அது என்ன வேர்ல்டு போலீஸா? சார், ட்ரம்ப்புங்கிறவர் அமெரிக்காவுக்கு மட்டும்தானே ஜனாதிபதி. அவர் உலகத்தின் ஜனாதிபதி போல எப்படி நடந்து கொள்ளும்? ஈரான்கிற ஒரு நாட்டின் மீது அமெரிக்காங்கிற இன்னொரு நாடு கை வைத்தது சரியாங்கிறதா? சரி, அவன் அணு ஆயுத தொழில்நுட்பத்தை அவன் தயாரிக்கிறான், குண்டை தயாரிச்சிடக்கூடாது, அதுக்காக தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னா நீ அணுகுண்டா வச்சிருக்கியே, இப்போ உன்னை யார் தண்டிக்கிறது? காங்கிரஸ் இப்படி கேட்கறதுக்கு இன்னொன்று இருக்குது. அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி அரசியல், அதில் ஒரு அரசியல் ரீதியான நோக்கம் இருக்குது. காங்கிரஸுடைய பாரபட்சம் எப்படின்னா, பாலஸ்தீனத்தில் அங்கே இருக்கிறவர்கள் துயரப்படுகிற போது, இஸ்ரேலால் தாக்கப்படுகிற போது அவங்க கண்ணீர் விடுவாங்க, போராட்டமே நடத்துவாங்க. பக்கத்தில் இருக்க பங்களாதேஷில் அங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே இருக்கிற பெரும்பான்மையினரால் ஒடுக்கப்படுகிற போது இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. தேமுதிக அப்புறம் ஓபிஎஸ் இவங்க 2 பேருமே திமுகவில் ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்க முடியுமா என்ன? கணித விதிகளின்படி 0 + 0 = 0. அதனால அது ஒரு பலம் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் டிஎம்கே சொல்லி கொண்டிருந்தது என்ன? எங்களுடையது ஒரு மாபெரும் கொள்கை கூட்டணி, அசைக்க முடியாத கூட்டணி, தோற்கடிக்கப்பட முடியாத கூட்டணி அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்கு இந்த விதமான ஆட்களும் ஏன் தேவைப்படுறாங்க அப்படின்னா, டிஎம்கே ரேட்டில் ஆயிருக்குன்னு அர்த்தம், பதற்றத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வர்றவங்க அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கொள்கை கூட்டணி, நாங்கள் கொள்கை கூட்டணிங்கிறப்போ அது உண்மையிலே கொள்கை கூட்டணியாக இருந்தால் டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கு இடையில ஒரு 4 மாசமா ஏன் ஒரு போரே நடந்தது? காங்கிரஸுக்குள்ளேயே தாவேகாவுக்கு ஆதரவு மனப்பான்மை தான் அதிகமாக இருக்கு. இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் உண்டு. என்னன்னா, வர்ற எலெக்ஷன்ல, தேர்தல் டயத்தில் தாவேகாவும் டிஎம்கேயும் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல காங்கிரஸ்காரங்க தாவேகாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான கோலகல சீனிவாசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இளைய பாரத நேயர்களுக்கு உங்களுடைய முதல் நேர்கள் கொடுத்து மிக்க நன்றி சார். எஸ் சார், இப்போ ஈரான் வார் நல்லா பார்த்துட்டு இருப்போம், இல்லை தெளிவாக தெரியும் சார். இப்போ ரீசெண்டாக நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா IRIS தீனா அப்படின்ற ஒரு கப்பலை இந்தியன் ஓஷனில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஏற்கனவே எதிர்கட்சிகள்லாம் எங்கேயாவது ஒரு ஹோல் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் இப்போ விசாகப்பட்டினத்துலேருந்து போன அந்த ஷிப் இந்தியன் ஓஷனில் தகர்க்கப்பட்டிருதுங்கிறது இது இந்தியாவுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி நம்மளால் பார்க்க முடியுமா? முதல்ல இந்த இந்தியாவுக்கான அச்சுறுத்தல்னு எதுவும் கிடையாது. இல்லை, 2 விதமான பயத்தை இல்லாட்டி புகாரை எதிர்கட்சிகள் கிளப்புகின்றாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று இந்தியன் ஓஷனில் நடந்திருக்கு, இது இந்தியாவுக்கான அச்சுறுத்தல் ஒன்று. 2வது, இது எப்படி இப்போ ஸ்ரீலங்காவில் இன்னொரு விதமாக இன்டர்பிரட் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த ஈரான் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கும் அது அமெரிக்க போர்க்கப்பல் அதை நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்பட்டதற்கும் இந்தியா காரணம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை, அதில் ஒரு முக்கியமான அரசியல்வாதி கொழும்பில் அவங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்போ ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார். இப்போ அது சம்மந்தமாக நம்ம விளக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறதுக்கும் இந்தியாவுக்கும் முதல்ல எந்த தொடர்பும் கிடையாது. முதல்ல இந்தியா மீதான புகாரை ஃபஸ்ட்டு கவனிக்கலாம், அப்புறம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாம் அப்படிங்கிறது 2வது ஆஸ்பெக்ட். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்தது இலங்கையுடைய காலே நீர்ப்பரப்பு பக்கத்தில் நடந்திருக்கு.
ஆக்சுவலாக அங்கே எப்படின்னா ஸ்ரீலங்கனுடைய நீர்ப்பரப்பு முடிந்து சர்வதேச நீர்ப்பரப்பு தொடங்கக்கூடிய இடத்துல இந்த தாக்குதல் நடந்தது. இப்போ அந்த கப்பல் எதுக்காக வந்திருந்தது அப்படின்னா வைஷாக் பக்கத்தில் நடந்த அந்த பயிற்சியில் பங்கேற்பதற்காக வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. வைஷாக்லேருந்து இந்த பரப்பு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்தியாவிலேருந்து அதனுடைய கடல் எல்லை, அதாவது நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு பார்த்தா அது இந்திய கடற்பரப்புலேருந்து ரொம்ப தள்ளி சர்வதேச நீர்ப்பரப்பில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. ஓகேயா? அப்படிங்கிறப்போ சர்வதேச பரப்பில் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு போர் அங்கே மூன்றிருக்கு. இவங்க அவங்கள தாக்கியிருக்காங்க. இதில் இந்தியா மாதிரியான ஒரு தேசம் ஈரானை டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது, அமெரிக்காவை தாக்கவும் முடியாது. இது ஒரு தனி நாடு, இறையாண்மை பெற்ற தனி நாடு. பட் இந்த தாக்குதலுக்காக வருத்தம் தெரிவிக்கலாம், அதை மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். ரைட்டா? இன்னொன்று, இந்த கப்பல், இந்த போர் பயிற்சி இதெல்லாம் எங்கேஜ் பண்ணது இந்தியா பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு கொழும்புலேருந்து வருது. கொழும்பில் இருக்கிற டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வருது. ஏன்னா எப்போதுமே கொழும்புலையும் சரி, குறிப்பாக ஸ்ரீலங்கா முழுவதுமே நார்த் ஈஸ்ட் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு ஆன்டி இந்தியன் லாபி ஒன்று உண்டு. அவங்க இதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு அர்த்தம் இல்லாத ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க, இந்தியா பாதுகாப்பு தரவில்லை அப்படின்னு. அதாவது விசாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து அது சர்வதேச, அதாவது இந்திய எல்லையை தாண்டி சர்வதேச நீர்ப்பரப்பை தொடுகிற வரை அந்த கப்பல் பாதுகாப்பாக இருந்தது. இதை மறந்துடக்கூடாது. இந்தியாவுடைய நாட்டிக்கல் மைல்ஸை தாண்டி அது இன்டர்நேஷ்னல் நாட்டிக்கல் மைலில் அந்த இன்டர்நேஷ்னல் நீர்ப்பரப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து ஒரு அட்டாக் நடக்குது. அமெரிக்காவும் ரொம்ப கால்குலேட் பண்ணி இதை வந்து இந்த 2 நாட்டில் எந்த நாட்டினுடைய நீர்ப்பரப்புக்குள்ளே பண்ணினாலும் அது தவறாக போயிடும், அந்த நாட்டினுடைய ஆதரவை இழக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணி கரெக்டாக சர்வதேச நீர்ப்பரப்பில் வந்ததும் அதை அடித்து கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள். இது ஒன்று. சரி, இதனால நமக்கு அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்னா, இந்த அச்சுறுத்தல்ங்கிறது இதனாலேன்னு இல்லை, தொடர்ந்தே இந்தியன் ஓஷன் பக்கத்தில் நமக்கு எப்போதுமே அச்சுறுத்தல் உண்டு, அதை மறந்துடக்கூடாது. எப்போதுமே ஒரு அச்சுறுத்தல். இப்போ இதுக்கு முன்னால் ஹம்மந்தோட அந்த துறைமுகத்தை சீனாவுக்கு தாரை வார்த்தது இவங்க யார், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு. அது நமக்கான அச்சுறுத்தல். அதில் வந்து நீங்கள் அந்த ஹம்மந்தோட இதை சீனாவுக்கு தாரை வார்த்தை தொடர்பான ஒப்பந்தத்தை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரண்டு போவீங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் உலகத்தில் எந்த நாடும் எந்த நாட்டோடையும் போட்டது கிடையாது. ஹம்மந்தோடங்கிற அந்த துறைமுகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு சொந்தமானது. அந்த ஹம்மந்தோடல இவங்க லீஸுக்கு எடுத்திருக்காங்கல்ல, 99 இயர்ஸ் லீஸுக்கு சீனா எடுத்திருக்கு இல்லையா? சீனா எந்த பரப்பை எடுத்திருக்கோ அந்த பரப்புக்குள்ள இலங்கையினுடைய எந்த சிவில் சட்டமும் செல்லுபடியாகாது. ஸோ இலங்கைக்குள்ள சீனாவின் ஆட்சிங்கிற மாதிரி அந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட். இப்போ அந்த இடத்துல இலங்கைக்கு எதிராகவே ஒரு சதி திட்டத்தை சீனா தீட்டுகிறதுன்னு வச்சுப்போம். அது பற்றி கூட அங்கே இருக்கிற சீன போலீஸ்டையோ சீன அரசுடையோ புகார் கொடுக்க முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது அடுத்த 99 வருஷத்துக்கு. ஸோ அங்கே அந்த சிவில் உரிமைகளே அந்த இடத்துல முடக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு மோசமான ஒரு அக்ரிமெண்ட். ரைட்டா? இது வந்து நமக்கு அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தல்ங்கிறது இன்னைக்கு சீனா வந்ததுனால பெரிய பேசுபொருளாக இருக்குது. 70ஸ்லேருந்தே உண்டு. 70ஸில் ஆரம்பத்தில் எப்படின்னா அமெரிக்கா இலங்கையை குறிவைத்து கொண்டே இருந்தது. இலங்கையில் இருக்கக்கூடிய திருகோணமலை இருக்கு இல்லையா, இந்த திருகோணமலையை தங்களுடைய கடற்படை தளமாக ஆக்க வேண்டும். ஏன்னா தென்கோடியில் இருக்குது, அங்கேருந்து என்டையர் சவுத் ஏஷியாவை நீங்கள் குறிவைக்க முடியும். அதுக்காக அவங்க இவ்வளோ படாதபாடுபட்டாங்க. ஆனால் அன்னைக்கு இந்திரா காந்தி அதை கடுமையாக எதிர்த்தார். அவருடைய இந்த மண்டலத்தில், தெற்காசிய மண்டலத்தில், குறிப்பாக ஒரு இந்திய துணைக்கண்டத்தில் அவர் வந்து செல்வாக்குமிக்க தலைவராக அன்றைக்கி இருந்த காரணத்தினால அவருடைய முயற்சி. அப்புறம் அன்றைக்கி நம்ம ரொம்ப க்ளோஸாக ரஷ்யாவோடு இருந்தது. இதெல்லாம் வச்சு திருகோணமலையை வந்து நம்ம தவிர்த்தோம். கடைசியில் திருகோணமலையில் ஒரு கடற்படை தளத்தை அமைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
அமெரிக்கா வந்து டீகோ கார்ஷியா தீவை நோக்கி போனாங்க. அங்கே மொரிஷியஸ் பக்கத்தில் இருக்குது. அந்த டீகோ கார்ஷியா தீவில் அவங்களுடைய 7th ஃப்ளீட்டை 7வது கடற்படை தளத்தை அவங்க அமைச்சாங்க. ஆக்சுவலாக அது 70s திருகோணமலையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டியது. நம்முடைய முயற்சினால் அது நடந்தது. அதனால் 70sலேருந்து இந்திய இந்துமா சமுத்திர அந்த நீர்ப்பரப்பு அப்படிங்கிறது, இந்துமா கடலுடைய நீர்ப்பரப்புங்கிறது சிக்கலானது, எப்போதும் சவாலுக்குரியது. அது இன்னைக்கு நேற்றுக்கல்ல, இந்த விஷயத்தினால இல்லை. பட் இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஆபத்தை உருவாக்குமா, அது ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக சர்வதேச நீர்ப்பரப்புலேயே அமெரிக்கா செய்திருந்தாலும் அது 2 நாடுகளுக்கு நெருக்கமான நீர்ப்பரப்பு. இதை தவிர்த்திருக்கணும். பட் இந்த விதமாக அமெரிக்கா செய்திருக்கக்கூடாது. ஆனால் இந்த விதமான அச்சுறுத்தல் நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக இருக்குமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா, இந்தியா வந்து ஒரு அணுசக்தி நாடு. அதனால அவ்வளவு ஈஸியாக இந்தியா வந்து இவங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அணுசக்தியை ஈரான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகுது. அதனுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை ஸ்மாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணுறாங்க. ஏன் இவ்வளவு கடுமையாக தீவிரமாக பண்ணக்கூடிய அமெரிக்கா நார்த் கொரியா மேலே ஏன் கை வைக்கல? பக்கத்தில் இருக்க சவுத் கொரியா ப்ரோ அமெரிக்கன் கண்ட்ரி, அமெரிக்காவுடைய நட்பு நாடு, ஏன் முடியலை? என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காரணம், அவங்க ஆல்ரெடி ஒரு ஆட்டம் பாம்பை அன்அஃபிஷியலாக டெவலப் பண்ணியாச்சு. அவங்க கையில் ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, நியூக்ளியர் டிவைஸ் இருக்குது. ஸோ வெறும் வார்த்தைகளால் மட்டுமே அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருக்கும், அது கை வைக்க முடியாது. ஆனால் இவங்க இனிமேல் தான் அந்த இடத்த அடைய போகிறாங்க. அதனால் நாம் வந்து ஒரு நியூக்ளியர் பாம் இருக்கக்கூடிய ஒரு தேசம், அணுசக்தி அணு குண்டு வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தேசத்தில் இந்தியா ஒன்று. அதனால் இதை வச்சு அமெரிக்கா மிரட்டவும் முடியாது. இது பெரிய அச்சுறுத்தலும் அல்ல. ஆனால் அச்சுறுத்தல் இல்லை என்றாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓகே சார். ஸோ அதேமாதிரி இப்போது அந்த ஈரான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து இப்போ பிளாக்கெட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போது இந்தியாவிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸ் இருந்தாலுமே ஏன் இன்ன வரைக்குமே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகியுமே இந்தியாவோட ஏற்ற மாட்டேன்றாங்க? எப்படியும் ஃபியூச்சரில் இன்னும் வார் வந்து எப்படியும் 1 month 2 months கண்டினியூ ஆக போகுதுன்னு ட்ரம்ப் அறிவிச்சிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸுமே தீர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கான வழி என்ன சார்? அதுக்கான ஒரு விடை இருக்குது. ரொம்ப ரீசெண்டாக ரஷ்யாவுடைய துணை பிரதமர் சொல்லியிருக்கிறார், முன்னை போலவே இந்தியா எங்களிடம் அதிக கொள்முதல் செய்யும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு விடை கிடைச்சிச்சு. அப்படி அப்படிங்கிறப்ப நம்ம ருபி ட்ரேடில் முன்னை மாதிரியே சலுகை விலையில் நம்ம வாங்குவோம். பட் இருந்தாலுமே சார் நம்ம இந்தியாவுக்கு கொடுக்குற மாதிரி தான் சார் மற்ற கண்ட்ரீஸ்க்கு அவங்க சப்ளை பண்ணி ஆகணும். பட் ஆல்ரெடி இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னா எல்லா பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா நாட்டுக்குமே வந்து தட்டுப்பாடு வரும்போது ரஷ்யாவில் எல்லாத்துக்குமே வந்து சப்ளை பண்ணிட முடியுமா? ரஷ்யாட்ட எல்லாருமே வாங்க முடியுமா? ரஷ்யாட்ட வாங்குகிற துணிச்சல் இந்தியாவுக்கு தானே உண்டு. ஸோ ப்ரையாரிட்டி இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. ப்ரையாரிட்டி அவங்க கொடுக்கறது இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரஷ்யாட்ட வாங்கினால் அமெரிக்கா என்ன நினைக்குமோ அது என்ன நினைக்குமோ ஒருத்தரும் பயப்படுவாங்கல்ல, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனால் அமெரிக்கா நம்மளை கடுமையாக விமர்சனம் பண்ண டயத்தில் கூட நம்ம ரஷ்யாட்ட துணிச்சலாக வாங்கி கொண்டு தானே இருந்தோம். ஸோ ரஷ்யாட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு கட்ஸ் இருக்கணும்ல, அந்த ஒரு போல்டு டெசிஷன் மேக்கிங் இருக்கணும்ல. அந்த டெசிஷன் மேக்கிங் எப்போதுமே இந்தியாவுக்கு உண்டு, அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கிற இந்திய தலைமைக்கு உண்டு. அதனால தான் இப்போ அதை வந்து ரொம்ப ஜஸ்ட்டு 2 நாளைக்கு முன்னால் தான் ரஷ்யாவுடைய துணை பிரதமர் சொல்லியிருக்கிறார், முன்னை போலவே மிக அதிகமாக எங்களிடம் இந்தியா கொள்முதல் செய்வதற்கான சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு. எந்த ஒரு நாடுமே அவங்களுக்கு சாய்ஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை, அமெரிக்கா தனக்கு பிடிக்காத அத்தனை பேர் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த சாங்ஷன் விதிக்கிறதுல ஒரு மோசமான விதி என்ன அப்படின்னா, அந்த நாட்டுக்கு உண்டான சாங்ஷன் அந்த நாட்டோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய, அந்த நாட்டில் கொள்முதல் செய்யக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இருக்கும். இது ரொம்ப ஒரு அநியாயமான விஷயம்ல. முன்னால் நம்ம வெனிசுலாட்ட வாங்கிட்டு இருந்தோம், ரைட்டா? முன்னாலேயே நம்ம வந்து ஈரான்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். பெருமளவு எண்ணெய் ஈரான்கிட்டேருந்து வந்தது. ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க, வெனிசுலா மேலே சாங்ஷன்ஸ். அதனால தான் நம்ம வந்து இது ரஷ்யாவை நோக்கி திரும்பினோம். ஆக்சுவலாக உக்ரைன் போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் ரஷ்யாட்டேருந்து நாம் வாங்கின
ஒரு எண்ணெய் கொள்முதல் அளவு எவ்வளவுனா நம்மளுடைய மொத்த தேவையில் 1% கூட கிடையாது. 1 to 2%. இவங்க இப்படி பிளாக் பண்ணாங்க. அப்போது நம்மளுடைய நேச்சுரல் சோர்ஸ் எதுவாக இருந்ததுன்னா ஈரான், வெனிசுலா இதெல்லாம் இருந்தது. இதை ஃபுல்லாக கதவை சாத்தினாங்க அமெரிக்கா. கதவு சாத்தினது எதுக்குன்னா அமெரிக்காட்டே அதை வாங்கணும்னு. ஆனால் அமெரிக்கா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, டாலரில் தான் பண்ணணும். ஆமாம். அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் கூடுதல் விலைக்கு வாங்கினீங்கன்னா அதுக்கும் கூடுதலான விலைக்கு மக்கள்கிட்ட விற்கணும். அது அஃபோர்டபுளாக இருக்காது. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த ப்ரைஸ் கூடிச்சுன்னா அவசியப்படுறவங்களுடைய ப்ரைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். அப்படிங்கிறப்போ ஓவராலாக அது வந்து பணவீக்கத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போது நமக்கு ஒத்து வரக்கூடிய ப்ரைஸிங் எங்கே அப்படின்னு பார்க்குறோம். ஒரு டீல் இப்போ ரஷ்யா ஆஃபர் பண்ணுறாங்க. ரஷ்யா ஆஃபரில் இன்னொரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா மற்ற எந்த நாட்டை நீங்கள் வாங்கினாலும் அதில் வந்து உங்களுக்கு உண்டான காமன் எக்ஸ்சேஞ்ச் மீடியா வந்து டாலராக இருக்கும். ஆனால் ரஷ்யாட்ட வாங்குறப்போ உங்கள் இந்தியன் ருப்பீஸில் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ருப்பி ட்ரேடுன்னு பேர். ஸோ அதன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போது சமீப காலமாக கொஞ்சம் குறைஞ்சிருந்து திரும்ப ரஷ்யாட்ட நம்ம வாங்குவோம். இதிலெல்லாம் நம்மளை வந்து யாரும் நாட்டாமையெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணிலாம் நம்ம கேட்க மாட்டோம். ஓகே சார். அதே மாதிரி சார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம 10 லட்சம் கோடி வந்து கடனை வாங்கினது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மோடி அவர்கள் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து, அதாவது 2014க்கு முன்னாடி 58 லட்சம் கோடியாக இருந்த கடனை இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து அந்த 12 வருஷம் 13 வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 200 லட்சம் கோடி தாண்டி போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார். அப்போ அந்த பணம்லாம் என்னாச்சு சார்? ரைட்டு. அதாவது ஒரு 3வது உலக நாடு இல்லாட்டி வளரக்கூடிய ஒரு தேசம் கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது. அப்போ இங்கே கடன் வாங்கினா அதை சொல்லி முடிச்சிரு. வாங்கின கடனை நீங்கள் எதுக்கு செலவழிச்சிங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 200 கோடி இவங்க வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு பிரேக்கப் கேட்டால் கொடுத்துருவாங்க. இந்த பிரேக்கப்பை இவ்வளோ வாங்கியிருக்கோம், இதுக்கு வட்டி இவ்வளோ ஆகும். ஆனால் இந்த 200 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறது மூலமாக எதிர்காலத்தில் இவ்வளோ பலன் கிடைக்கும். ஸோ ப்ரப்போர்ஷனேட்டாக இந்த 200 கோடிங்கிறது ஒரு முதலீடாக போகிற போது எதிர்காலத்தில் நான் எந்த அளவுக்கு போவேன், அப்போ நான் இதை எந்த அளவுக்கு நான் அடைப்பேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் எதுக்கெல்லாம் பண்ணிட்டீங்க இதுதான். இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துப்போம். அவங்க கடன் வாங்குறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த வாங்கின கடனை வளர்ச்சி பணிகளுக்காக செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்கள் வந்து இடையில ஒரு பேனாவுக்கு செலவைப்பேன், நீங்கள் அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டீங்க. இந்த மாதிரினா நீங்கள் எதுக்கு செலவழிக்கிறீங்க? இப்போ மோடி எதுக்கு செலவழிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுல முக்கியம். 200 கோடி வாங்கியிருக்கலாம்ங்க. வாங்கிட்டு நான் அதை வந்து மெட்ரோவுக்கு பண்ணியிருப்பேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணியிருப்பேன், நான் வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்காக நான் பண்ணியிருப்பேன், துறைமுக விரிவாக்கத்துக்காக நான் பண்ணியிருப்பேன், ஒரு 8 லேன் ரோடை வந்து இன்னும் அகலப்படுத்துறதுக்காக நான் கொண்டு வந்திருப்பேன். அதே போல் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வந்து நாட்டில் முக்கியமான பாயிண்ட்ஸில் டெவலப் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருப்பேன். இது எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது ஃப்யூச்சருக்கான இந்திய எதிர்காலத்துக்கான முதலீடு. இதை நான் ஜெனரேட் பண்ணுறேன். இப்போ இதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் இது அத்தனை அடைச்சது போக இதை காட்டிலும் பெரிய அளவில் இந்தியா வளர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். நான் என்ன காங்கிரஸை வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, நீங்கள் இந்த கடனை மட்டுமே சொல்லாதீங்க. இந்த கடனை வச்சு மோடி செஞ்சது என்னங்கிறத பட்டியலிடு. நீ வாங்கின கடனை வச்சு நீ என்னென்ன செஞ்சங்கிறத சொல்லு. அப்போ இந்தியாவுக்கு யார் செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சு போகுமே, அதை செய்ய வேண்டியது தானே. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போது இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போராட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே இவங்க போராட்டம் பண்ணுறதுனால அங்கே என்ன சார் நடந்துட போகுது அவங்களுக்கு? சரி சார், இஸ்லாமியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை, நான் வந்து அதை அப்படி எடுத்துக்க மாட்டேன். இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் இலங்கை தமிழர்கள் அவதிப்பட்ட போது நமக்கு வலிச்சுது, நம்முடைய தொப்புள்குடி உறவு வடக்கிலும் கிழக்கிலும் கொல்லப்படுகிறார்கள். அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம துடிச்சிருக்கோம். கட்சி அது இது எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி தமிழர்கள் அப்படிங்கிற அளவில் நாம் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கோம். அதே போல் ஈரான் என்கிற ஒரு ஷியா இஸ்லாமிய நாடு திடீரென்று துவம்சம் செய்யப்படுகிறது. அதனுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர் அந்த நாட்டுக்குள்ளேயே புகுந்து கொல்லப்படுகிறார். அப்படிங்கிறத நீங்கள் கான்செப்சுவலாக பாருங்கள். அவர் வந்து ஒரு முஸ்லீம் செக்டினுடைய ஒரு பெரிய ஹெட்டு, ஒரு இஸ்லாமிய தேசத்தினுடைய ஹெட்டு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இல்லாமல் இன்னொரு கண்ணோட்டம் இருக்குது.
ஈரான்கிறது ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு தேசம், அதுக்குன்னு ஒரு சாவரினிட்டி இருக்குது. எந்த ஒரு சாவரின் கண்ட்ரிலையும் அமெரிக்கா நினச்சிட்டா உள்ளே புகுந்து யார் லீடரோ அவங்கள நினச்சி அடித்து துவம்சம் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிட முடியுமா? அது என்ன வேர்ல்டு போலீஸா? சார், ட்ரம்ப்புங்கிறவர் அமெரிக்காவுக்கு மட்டும்தானே ஜனாதிபதி. அவர் உலகத்தின் ஜனாதிபதி போல எப்படி நடந்து கொள்ள முடியும்? இப்போ வந்து வெனிசுலாவுடைய அதிபர் மடூரோ, அவரை வந்து அவருடைய அந்த மாளிகையிலேயே புகுந்து அவரையும் அவங்க ஒய்ஃபையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் வேறு ஒரு நாட்டினுடைய அதிபர் அவரை வந்து தங்கள் நாட்டு நீதிமன்றத்துக்கு கீழே, தங்கள் நாட்டு சட்டத்திட்டத்துக்கு கீழே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க, ஜெயிலில் அடைச்சு. இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ மடூரோ வந்து ஒரு சோஷலிஸ்ட்டுங்கிறதுக்காக, அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? இது வந்து ஒரு அடாவடித்தனம் இல்லையா? இது வந்து எப்படின்னா, உலகத்தின் போலீஸ்காரனா நீங்கள் உங்களையே நினச்சிக்கிட்டு யாரை வேணாலும் பீட் பண்ணலாம்னா அப்புறம் ஐநான்னு ஒன்று எதுக்கு இருக்குது, என்ன இருக்குது? இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு நாட்டினுடைய இறையாண்மைங்கிறது மதிக்கப்படணும்ல. இப்போ இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு எதிர்காலத்தில் என்னைக்காவுன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவால் நேராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏன்னா கடந்த காலத்தில் ட்ரம்ப் அவர்கள் டெம்பரமெண்ட் மாற்றி எப்படிலாம் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தார். எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராகலாம் பேசியிருக்கா அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அவர் ஈரானில் கை வச்சுட்டாங்கிறதுக்காக நம்ம எப்படி சந்தோஷப்பட முடியும்? ஈரானில் கொல்லப்பட்டவர் யாருங்கிறதுல விஷயம் இல்லை. ஈரான்கிற ஒரு நாட்டின் மீது அமெரிக்காங்கிற இன்னொரு நாடு கை வைத்தது சரியாங்கிறதா? சரி, அவன் அணு ஆயுத தொழில்நுட்பத்தை அவன் தயாரிக்கிறான், குண்டை தயாரிச்சிடக்கூடாது, அதுக்காக தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னா நீ அணுகுண்டா வச்சிருக்கியே, இப்போ உன்னை யார் தண்டிக்கிறது? அதாவது நீங்கள் ஒரு அணுகுண்டு தயாரிச்சிடக்கூடாது ஒரு நாடு அப்படின்னு ஆசைப்பட்டால் அது சொல்லுவதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கணும்ல. உலகத்திலேயே அதிகமாக ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வச்சுருக்கக்கூடிய தேசம்னா அது ஃபஸ்ட்டு ரஷ்யா, இரண்டாவது அமெரிக்கா. நீங்கள் நம்பர் ஆஃப் ஆட்டம் பாம்ஸும் கணக்கு பண்ணால் ரஷ்யாட்ட தான் அதிகம், அதுக்கு அடுத்தது அமெரிக்கா. இவ்வளோ வச்சுட்ருக்க நீ சட்டம்பிள்ளத்தனமாக டிக்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா வேர்ல்டை டிக்டேட் பண்ணக்கூடாதுல்ல. எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டையும் டிக்டேட் பண்ணக்கூடாது இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த 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 ஆட்டிடியூடை நம்ம எதிர்க்கிறோம். அமெரிக்கா நினச்சா நம்ம நாட்டு பக்கத்துலேயும் எந்த ஒரு இதையும் தாக்குவார், அவர் யாரையும் அடித்து தூக்குவார், அவர் எல்லாம் செய்வதற்கு அவருக்கு மட்டும் சகல உரிமையும் உண்டு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி சார், இப்போ அவர் வந்து ட்ரம்ப் அவர்களையும் அமெரிக்கா அவர்களையும் எதிர்த்தாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அது ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். ஆனால் மோடி அவர்கள் ஏன் மௌனமாக இருக்காரு, இந்தியா ஏன் எப்படி செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் சார் வாதம் வைக்கிறாங்க அவங்க. இல்லை, அது தவறான வாதம். இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த ஈரானில் நடந்ததுக்கு நம்ம கவலை தெரிவித்திருக்கிறோம், அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம இது இன்னொரு நாடு. மோடி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் போல நினைக்கிறாங்க போல. இல்லை, அது எப்படி இவங்க கட்சி விஷயம் மாதிரி கிடையாது, இது தேசத்துக்குமான நட்பு சார்ந்த விஷயம். நமக்கு வந்து ஈரானும் வேணும், அமெரிக்காவும் வேணும். ஈரான்கிட்டேருந்து நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈரானில் இருக்கக்கூடிய சபஹர் துறைமுகத்தை நாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அசைன்மெண்ட்டு நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஈரான் மேலே நமக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் ஒரு சப்போர்ட்டும் உண்டு. நம்ம ஈரானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் அமெரிக்காவும் நமக்கு ரொம்ப தேவைப்பட்ட கண்ட்ரி. அமெரிக்காவோடையும் நம்ம அக்ரிமெண்ட்டு சைன் ஆக போகுது. இந்த அளவுக்கு இருக்கிறப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற சண்டையில் நீங்கள் போய் மாட்டிக்க முடியாதுல்ல. ஏதாவது எப்போ பார்த்தாலும் கருத்து கந்தசாமியாகவே இருந்துகிட்டு இருக்க முடியாதுங்க. அவர் வந்து பிரதமர்ங்கிற ஒரு இடத்துல இருக்கார். இது ஆட்சி பொறுப்பே இல்லாதவங்க, வேலை வெட்டியே இல்லாதவன், அவங்க கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ராகுல் காந்தி ரொம்ப ஓப்பனாக கடுமையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ராகுல் காந்திக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அவர் வந்து பேசிகிட்டு இருக்க தவிர்த்து வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆனால் மோடிக்கு அப்படி இல்லை, அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்காருங்க. அவர் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அதனால ஒரு விளைவு இந்தியாவுக்கு எதிராக போச்சுன்னா அப்போ அதுக்கு அவர் தான் பதில் சொல்லி ஆகணும். நம்ம வந்து அதை கண்டிச்சிருக்கோம், கவலை தெரிவிச்சிருக்கோம். இவ்வளவு தான் செய்ய முடியும். எல்லா நாடுமே இவ்வளவு தான் செய்ய முடியும். காங்கிரஸ் இப்படி கேட்கறதுக்கு இன்னொன்று இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்குது, அதில் ஒரு அரசியல் ரீதியான நோக்கம் இருக்குது. பார்த்திங்கன்னா காங்கிரஸுடைய பாரபட்சம் எப்படின்னா, பாலஸ்தீனத்தில் அங்கே இருக்கிறவர்கள் துயரப்படுகிற போது, இஸ்ரேலால் தாக்கப்படுகிற போது அவங்க கண்ணீர் விடுவாங்க, போராட்டமே நடத்துவாங்க. பக்கத்தில் இருக்க பங்களாதேஷில் அங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள்
அங்கே இருக்கிற பெரும்பான்மையினரால் ஒடுக்கப்படுகிற போது இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் எனக்கு நல்லா நினைவில் இருக்கு, ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருந்தார். அமெரிக்கா போயிருக்கிறப்போ இந்தியா டுடேனுடைய கரஸ்பாண்டன்ட் நினைக்கிறேன், அவர் இதை பற்றி கேள்வி எழுப்புறாரு. ராகுல் பதிலே சொல்ல அவர் மட்டும் கிளம்பி போயிட்டாரு. கடைசியில் அப்படி கேள்வி கேட்ட இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் இருக்குல்ல, அவருடைய ஃபோனை பிடுங்கிக்கிட்டாங்க. அந்த கான்வர்சேஷனுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க எரேஸ் பண்ணாங்க. என்ன அட்டுழியம் பண்ணாங்க. இப்போ ஏன் உங்களுக்கு சிறுபான்மையினர் எல்லோரும் மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும்னா, நீங்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினரான முஸ்லீம்ஸ் தாக்கப்படுகிற போது கண்ணீர் வடிக்கிற நீங்கள், பங்களாதேஷில் இருக்கிற சிறுபான்மையினரான இந்துக்கள் கண்ணீர் வடிக்கிறப்போ ஏன் பேசலை? அதோடு மட்டுமல்ல, காங்கிரஸ் முகமூடியை கிழிக்கணும்னா நிறைய இருக்குது. சொந்த நாட்டில் 1991 ஒரே வருஷத்துக்குள்ள காஷ்மீரில் இருந்த காஷ்மீர் பண்டிட் என்கிற காஷ்மீர் இந்துக்கள் வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியப்பட்டார்கள். மோரார்லஸ் ஒரு 5.5 லட்சம் காஷ்மீர் பண்டிட்ஸ் 90s அவங்க சொந்த அந்த பகுதியிலிருந்தே வெளியேற்றப்பட்டு அத்தனை பேரும் டெல்லியிலையும் ஜம்முலையும் மற்ற பகுதிகளிலும் முகாம்களில் வசித்தாங்க. இன்னைக்கு முகாமில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. உலகத்திலேயே மிக நீண்ட காலமாக அகதி முகாமில் வசித்து கொண்டிருக்கிறவர்கள் காஷ்மீர் பண்டிட்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும்? இது சம்பந்தமாக என்றைக்காவது காங்கிரஸ் கவலைப்பட்டது உண்டா? இந்த சம்பவம் எப்போ அரங்கேறிச்சு? இந்தியாவில் மொத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக ஒரு முஸ்லீம் இருந்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னா முஃப்தி முகமது சயீத். அவர் ஹோம் மினிஸ்டராக இருந்த காலத்தில் காஷ்மீரில் இப்படிப்பட்ட அட்ராசிட்டி நடந்தது. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு முஸ்லீம் ஹோம் மினிஸ்டராக இருந்தப்போ தான் இது நடந்தது. பட் ஒரு முஸ்லீம் ஹோம் மினிஸ்டராக இருந்தாருங்கிறதுனால தான் இது நடந்ததுன்னு நான் சொல்லலை. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 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 ரேர் கோயின்சிடன்ஸ் மாதிரி அது நடந்தது. அப்போ தான் மாஸ்க் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒன்று அவங்க பண்ணாங்க பயங்கரவாதிகள். திடீர்னு மாஸ்கில் அலறுது. அவங்க பாங்கு ஓதுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அத்தனை பேரும் எல்லோருமே இந்த காஃபிர்ஸ் அத்தனை பேரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். இங்கேயே இருக்கணும்னா ஒன்று நீங்கள் மதம் மாற வேண்டும், இல்லையே மரணத்தை தழுவ வேண்டும், இல்லையே உங்களுடைய பெண்களை இங்கே விட்டு செல்ல வேண்டும். இந்த 3 கண்டிஷன்ஸோட அதுக்கு பேர் மாஸ்க் டிக்ளரேஷன், மசூதி பிரகடனம் அப்படின்னு பேர். அதை தொடர்ந்து அங்கே இருக்கிற இந்துக்கள் காஷ்மீர் பண்டிட்ஸ் வேட்டையாடப்பட்டார்கள். அத்தனை பேரும் வெளியில் போனாங்க. அத்தனை பேரும் அவங்களில் இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக திரும்ப முடியலை. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அப்பப்போ இடையில திடீர்னு அட்டாக் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் நடந்தது. இதை பற்றி என்றைக்காவது காங்கிரஸ் பேசினது உண்டா? இன்றைக்கி ரொம்ப திடீர்னு அக்கறை வந்த மாதிரி பொத்துக்கிட்டு பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. ஓகே சார், அடுத்த இப்போ நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பார்த்தோம்னா இப்போ இது ஏன் சார் திடீர்னு ஆர்என் டிரைவர்களை திடீர்னு வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றிட்டாங்க? நம்ம கேரளா கவர்னரை அடிஷ்னலாக நம்ம தமிழ்நாட்டுக்கு போட்டாங்க. என்ன ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? உள்நோக்கம் சொல்ல முடியாது, கால்குலேஷன் இருக்குன்னு. அதாவது கேரள கவர்னரை அடிஷ்னல் சார்ஜாக கொடுத்ததுங்கிறதுல அதில் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயம் இல்லை. ஆனால் ஆர்என் ரவியை வெஸ்ட் பெங்காலுக்கு போட்டதுங்கிறதுல ஒரு நோக்கம். ஆர்என் ரவி வந்ததிலிருந்து ஸ்டாலினுடைய அரசுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். திராவிட மாடல் அரசுக்கு பயங்கரமான ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா டிக்ளேர் பண்ணிடுவாங்க, எத்தனாம் தேதின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுலேருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும், வழிகாட்டு நெறிமுறைகள் அமலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மாநில அரசு எதுவும் செய்ய முடியாது, கொள்கை முடிவு கூட எடுக்க முடியாது. ஏற்கனவே என்ன நடைமுறையில் அமலாக்கம் நடந்துகிட்டு இருக்கோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். புதுசாக எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நியூலி எலெக்டட் கவர்மெண்ட்டு தான் இனிமேல் காரியத்தை பண்ண முடியும். சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க எப்போ தேர்தல் அப்படின்னு. அப்படின்னா இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு செக்கு வைக்கிறதுக்காக கொடைச்சல் கொடுக்கறதுக்காகவே ஆர்என் ரவி அனுப்பப்பட்டிருந்தார். அவங்களுடைய ஒவ்வொரு மோசமான மூவும் இவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்.
செக் வச்சுக்கிட்டே இருந்தார், ரிலன்ட்லெஸ்ஸாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அவருடைய ரோல் முடிவடைகிறது, அவரை அங்கே தூக்கி விடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வரமாட்டார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருதுகிறார். வருகிற தேர்தலில் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ என்டிஏ ஆட்சி அமைக்கிறப்போ ஆர்.என். ரவி மாதிரியான ஒருத்தர் தேவையில்லை. ஸோ அப்போ அவர் தன்னுடைய சர்வீஸை வெஸ்ட் பெங்காலில் பண்ணட்டும், வெஸ்ட் பெங்காலுக்கு கொண்டு வர. அதான் அடுத்த கேள்வி. அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்காதா? போனதில் 77 சீட்டு ஜெயிச்சாங்க, இந்த தடவை அதுக்கு மேலே ஜெயிப்பாங்க. பட் என்னுடைய பார்வை ஆட்சியை பிடிக்காது. இந்த தடவை மம்தா பானர்ஜி தான் ஆட்சியை பிடிப்பாங்க. அதை வெளியில் அவங்க பொது வெளியில் மீட்டிங்கில் எல்லா இடத்துலையும் அமித்ஷா நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னாலும் கூட அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும், இந்த தடவை நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அடுத்த 5 வருஷம் எங்கேஜ் பண்ணணும் மம்தாவை. இப்போ அதுக்கு பொருத்தமானவர் ஆர்.என். ரவி தான். அதனால இப்போலேருந்து அவரை இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். ஸோ இதுதான் எனக்கு பிடிபடக்கூடிய காரணம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நிதிஷ்குமார் திடீர்னு ஏன் சார் சிஎம் பதவியிலேருந்து விலகி ஏஜ் மட்டும்தான் வந்து அவருக்கு 2005லேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து மோர் தென் 20 இயர்ஸ் கண்டினியூஸாக சிஎம்மாக இருந்தவர் நிதிஷ்குமார். அதே போல் பிஜேபியுடைய நீண்டகால பார்ட்னர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிதிஷ்குமார் தான். அதுக்கடுத்து சிவசேனா ரொம்ப காலமாக அவங்களோட பார்ட்னராக இருக்கிறோம். பீகாரில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது, அவர் தான் சிஎம்மாக இருப்பார். லாலுவோட சேர்ந்தாலும் அவர் தான் சிஎம், திரும்ப இங்கே வந்தாலும் ஆட்சி மாறும் அப்பப்போ, பட் இவர் தான் சிஎம்மாகவே இருப்பார். இது ஒரு சாதுரியமான ஒரு சாணக்கியனாக திகழ்ந்த ஒருவர் அவர் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப வயசாயிடுச்சு, முதுமையில் இருக்கிறார். இந்த ஒரு ஸ்டேஜில் அவருக்கு ஒரு கௌரவமான எக்ஸிட் ஒன்று தேவைப்படுது. இது அதே நேரத்தில் அவர் ஒரு முக்கியமான ஆல் இண்டியா பர்சனாலிட்டி. அவர் ஜனதா பரிவார்லேருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து தீவிரமாக கொண்டு சென்றவர். அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு நல்ல எக்ஸிட் ஒன்று தேவைப்படுது. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது, அங்கே இன்றைக்கி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி எமர்ஜ் ஆகிருக்கு 89 சீட்டோட. அப்போ அவங்க கேடர்ஸ் மத்தியில் நாம் தனிப்பெருங்கட்சியாக இருக்கோம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் சிஎம் போஸ்ட்டை நம்ம லூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இது என்னது அர்த்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்க கேடர்ஸையும் திருப்திப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் நிதிஷ்குமாருடைய நன்மதிப்புக்கும் களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஆகும். அப்போது இவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. திடீர்னு இப்போ அவர் ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ரைட். அப்படின்னா அது எதுக்கானதாக இருக்கும்? நீங்கள் சென்ட்ரல் புரோட்டோகால் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா மத்திய கேபினட் அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு ஈக்குவல், சிஎம்க்கு ஈக்குவல் கிடையாது, டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு ஈக்குவல். இதை சொல்கிறப்போ ஒரு பழைய சம்பவம் ஒன்று சொல்கிறேன். அதாவது மூக்க அழகிரி கேபினெட் மினிஸ்டர் பதவியேற்கிறார். இப்போ அண்ணன் கேபினெட் மினிஸ்டராகி தம்பி ஸ்டாலின் வெறும் மாநில அமைச்சராக இருந்தால் இப்போ 2 பேரும் ஈக்குவல் இல்லைன்னு ஆயிரும். கரெக்டாக அவர் என்னைக்கு பதவியேற்றாரோ அதே நாளில் ஸ்டாலின் இங்கே டெப்டி சீஃப் மினிஸ்டர் பதவியேற்றார். இதை கனெக்ட் பண்ணி தான் வந்தாங்க. இப்போது நிதிஷ்குமாருக்கு இவர் சிஎம்மாக இருந்தவர், இவரை ஒரு கேபினெட் மினிஸ்டராக கொடுத்தோம்னா நீங்கள் அவரை டெப்டி சீஃப் மினிஸ்டர் லெவலில் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். 20 வருஷமாக சிஎம்மாக இருந்த ஒருத்தரை அப்படின்னா நிச்சயமாக ஒரு எலிவேஷன் கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் சீஃப் மினிஸ்டர் அந்த ஒருத்தரை எம்பியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு எலிவேஷனில் வெறும் எம்பியாக வச்சுருக்கவோ இல்லாட்டி ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டர் போஸ்ட்டில் வைக்கிறதுக்கோ இருக்காது. அப்படின்னா என்னுடைய அனுமானம் நிதிஷ்குமார் அநேகமாக துணை பிரதமர் ஆக்கப்படலாம். அதற்கான ஒரு திட்டம் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு கௌரவமான ஒரு இடத்துல இருந்துட்டு அவர் போகும். இல்லை சார், பாஜகவை சேராதவர் எப்படி சார் ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆக இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. இல்லை, பட் இருந்தாலுமே பாஜகவை கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான் நடக்குது.
இன்னைக்கு நிதிஷ்குமாருடைய சப்போர்ட்டில் தான் நம்ம கவர்மெண்ட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு அதே சந்திரபாபு நாயுடு. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை சேர்ந்தவரை கட்சி பேதமே பார்க்காம நான் வந்து டிபிஎம் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது இன்னும் பிஜேபியினுடைய பெருமையை உயர்த்தும் இல்லையா? எப்படி கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் பங்கு. பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி நடத்தலை, இவங்க சப்போர்ட்டில் தான் அவங்க கவர்மெண்ட்டே நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அப்படி ஆக்கலாம்ல. ஏன்னா இது முன்ன தவிர்த்து வேற எதுவுமே கரெக்டாக டேலி ஆக மாட்டேங்குது. இவரை வந்து கேபினெட் மினிஸ்டராக வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சரியாக வராது. அதுக்காக சிஎம்மாக இருந்த ஒருத்தரை வந்து நீங்கள் எம்பியாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அப்போது அப்படியே நீங்கள் எம்பியாக தொடர்ந்து ரீட்டைன் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பீகாருக்குள்ள ஐக்கிய ஜனதாதள தொண்டர்கள் கொந்தளிப்பாங்க. இப்போவே அவங்க வந்து ஐக்கிய ஜனதாதள ஆஃபீஸில் உள்ள பூந்தே அடிச்சிருக்காங்க. ஆமாம் சார். அதாவது நம்முடைய கட்சிக்குள்ளேயே கருங்காலிகள் இருக்காங்க, நிதிஷை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு. இதுக்கு மத்தியில் நிதிஷ்குமார் ஒரு சஜஷன் கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒன்று, பீகாரில் சீக்கிரமாக ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்க, இல்லைன்னா ஐக்கிய ஜனதாதளத்தை சார்ந்த ஒருத்தரை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் பிஜேபி சார்பில் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். டெப்டி பிரைம் மினிஸ்டராக நிதிஷ்குமாருடைய மகன் நிஷாந்த் குமார் வரலாம். ஆனால் நிஷாந்த் குமார் இன்னும் பாலிடிக்ஸ்லேயே ஈடுபடலை. அவரை கட்சியில் மெம்பராக்கி அவரை வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டராகவும் ஆக்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். ஆனால் இது எல்லாமே என்னுடைய யூகம் சார்ந்தது தான். நான் ஒரு கணக்கில் சொல்கிறேன், பார்க்கலாம், வெயிட் அண்ட் சீ. ஓகே சார். சார் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போ வந்து தேமுதிக அப்புறம் ஓபிஎஸ் இவங்க 2 பேருமே வந்து திமுகவில் ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்க முடியுமா என்ன? கணித விதிகளின்படி 0 + 0 = 0. அதனால அது ஒரு பலம் நான் நினைக்கல. இப்போ தேமுதிகக்கு என்ன பலம் உண்டு? 2021 அமமுகவோட அவங்க சேர்ந்து 60 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு 0.4% ஓட்டு வாங்கினாங்க. 60 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு 0.4, 0.5% கம்மியான வாக்குகளை பெற்றார்கள். ஓபிஎஸ்க்கு எந்த செல்வாக்கும் கிடையாதுங்கிறத நான் எல்லா காலமே சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் வந்து பிஜேபியோட நெருங்கி உறவாடின காலத்திலேயே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. இவரெல்லாம் ஒரு தலைவராக நினச்சிக்கிட்டு பிஜேபி ரொம்ப என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இவரை என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்களே. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அவருக்கு தேனி மாவட்டத்திலே செல்வாக்கு கிடையாதுங்க. அவருக்கு அவங்க சமூகத்தினர் மத்தியிலும் செல்வாக்கு கிடையாது. அதனால அவரை பொறுத்தளவில் அவரை பார்த்துப்பார், அவருடைய மகனை பார்த்து கொள்வார், அவ்வளவுதான். ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு எந்த செல்வாக்குமே கிடையாது. யாரோ ஒருத்தங்க எப்படியோ கைதூக்கி விடுவாங்க, அதை வச்சுட்டு அவர் மேலே வந்துக்கிட்டே இருப்பார். அவர் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவாக இருக்கிறப்போ அவர் மினிஸ்டர்ஸ் ஹையரார்க்கியில் 13வது இடத்துல இருந்தவர். சசிகலாவும் டிடிவி தினகரனும் அவங்க சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால திடீர்னு ஜெயலலிதாட்ட சொல்லி அவரை சிஎம் ஆக்கினாங்க. யாருமே இவர் சிஎம் ஆவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இவர் சிஎம் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சியிலே மற்றலையும் பன்னீர்செல்வம் சொல்கிறப்ப இவர் யார், எந்த தொகுதியில், அப்போ தான் ஆராய்ச்சியே பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எப்படி பிஜேபியுடைய தேசிய தலைவராக நிதின் நபீனை சொன்னதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி அதுக்கு முன்னால் இவருக்கு ட்ரேசஸே கிடையாது. அதனால் இவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. ஆனால் இதை வேற ஒரு விதமாக நம்ம இன்டர்பிரட் பண்ணோம். என்னன்னா, இதுவரைக்கும் டிஎம்கே சொல்லி கொண்டிருந்தது என்ன, எங்களுடையது ஒரு மாபெரும் கொள்கை கூட்டணி, அசைக்க முடியாத கூட்டணி, தோற்கடிக்கப்பட முடியாத கூட்டணி அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்கு இந்த விதமான ஆட்களும் ஏன் தேவைப்படுறாங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து ரேட்டில் ஆகிருக்குன்னு அர்த்தம், பதற்றத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வர்றவங்க அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது காங்கிரஸ் அவங்களோட வந்து சைன் பண்ணுற அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்க்குறேன், பேச்சுவார்த்தைன்னு ஆம் ஆத்மி அவங்களோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு குள்ளாயை வச்சுட்டு, யார் அது வெள்ளையில் நம்ம குள்ளா வச்சுட்டு யாரோ உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஆம் ஆத்மி பேச்சுவார்த்தை. சார், ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து ஒவ்வொன்றையும் என்கேஜ் பண்ண வேண்டிய கட்டாயம் டிஎம்கேக்கு ஏன் ஏற்பட்டது? அவ்வளோ ஒரு இருமாப்பா, எங்களோடது அசாதாரணமான கூட்டணி அப்படி இப்படின்னவங்க ஏன் நடந்தது? கொள்கை கூட்டணி, நாங்கள் கொள்கை கூட்டணிங்கிறப்போ அது உண்மையிலே கொள்கை கூட்டணியாக இருந்தால் டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கு இடையில ஒரு 4 மாசமா ஏன் ஒரு போரே நடந்ததே? கடந்த காலத்தில் என்டிஏ பார்த்து அவங்க கேட்டாங்க கேள்வி, சரி சேர்ந்தாலுமே ஏடிஎம்கேயும் பிஜேபி இவங்களும் ஜெல்லாவாங்களா அப்படின்னு. இன்னைக்கு அந்த கேள்வி டிஎம்கே கூட்டணியை பார்த்து ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்களே. நீங்களும் காங்கிரஸும் சேர்ந்தாலும் களத்தில் வந்து டிஎம்கேயும் காங்கிரஸும் ஜெல்லாகுமான்ல கேட்குறாங்க.
கடந்த காலத்தில் என்டிஏவுக்கு எதிராக இவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அத்தனை விமர்சனமும் இன்னைக்கு டிஎம்கே கூட்டணி மேலே சுமத்தப்படுகிறதே. அதற்கு என்ன? அதனால இந்த தேமுதிக இதெல்லாம் வந்து எல்லாம் ஆக்சுவலாக தமிழக அரசியலில் நீர்த்து போன விஷயங்கள். அவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் இந்த 2 பேரும் ஒரு டாட் அளவுக்கு கூட கிடையாதுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். ஓகே சார். சரி, இப்போ வந்து இதனால் வந்து தாவேக்காவோட காங்கிரஸ் போகலை. எஸ், போகாததுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏஸ் அண்ட் சிட்டிங் எம்பிஸ். ஓகே, என்னன்னா அவங்க டிஎம்கேயோட சேர்ந்து வெற்றியை ருசி கண்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கவலை என்னன்னா, திரும்பவும் நம்ம சீட்டு வாங்கிடுவோம், ஆனால் ஜெயிக்க முடியுமோ இல்லையோ. இது வரைக்கும் டிஎம்கேயோட சேர்ந்து ஒழுங்காக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். தாவேக்காவுக்கு ஓட்டு இருக்குங்கிறாங்க, என்ன ஓட்டு இருக்குன்னே தெரியாது. தாவேக்காவுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இனிமே தான் ரெடி ஆகணும். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, அவங்க எவ்வளோ சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் அது வந்து விஜய்ங்கிறவர் ஒரு அன்டெஸ்டட் மெட்டீரியல். அப்படிங்கிறப்போ அவரை நம்பி போகலாமா? அதனால நம்ம இடம் பறிபோயிருமா அப்படின்னு சொல்லி சிட்டிங் எம்பிஸ் சிட்டிங் எம்எல்ஏஸ் அவங்க வந்து டிஎம்கேட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்தினாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த பரப்புக்கு அப்பாற்பட்ட காங்கிரஸ்காரர்கள் அவங்க அத்தனை பேர் தாவேக்காவோட அப்படின்னாங்க. இப்போ பெருவாரியாக இன்றைக்கும் காங்கிரஸுக்குள்ளேயே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு மனப்பான்மை தான் அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் உண்டு. என்னென்னா, வர்ற எலெக்ஷனில் தேர்தல் டயத்தில் தாவேக்காவும் டிஎம்கேயும் போட்டியிடக்கூடிய இடங்களில் காங்கிரஸ்காரங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய வாக்குகள் ஒழுங்காக டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது டவுட் இருக்குது. ப்ராப்பராக இந்த தடவை டிரான்ஸ்ஃபர் ஆகாது. எப்பெல்லாம் காங்கிரஸும் டிஎம்கேயும் உச்சபட்சமாக அடிச்சுக்கிட்டு களங்காட்டுறாங்களோ அப்பெல்லாம் அந்த கூட்டணி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. நல்ல உதாரணம் 2011. 2011 அப்போ காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி டிஎம்கேட்ட அவங்க சீட்டு வாங்கினாங்க. என்னென்னா, அறிவாலயம் மாடியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தயாளு அம்மாட்ட அவங்க விசாரணை, சிபிஐ விசாரணை. அப்போ வந்து உள்துறை அமைச்சர் சிதம்பரம் இன்னைக்கு ஸ்டாலின்கிட்ட போய் பேசினாரே ஆழ்வார்பேட்டில் போய், அதே சிதம்பரம் அன்றைக்கி மிரட்டினார். சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருக்கிறப்ப தான் கனிமொழியும் ஆராசாவும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு டிஎம்கே அதெல்லாம் மறந்துட்டாங்க, ரைட்டா? அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தினவர் சிதம்பரம், அவமானப்படுத்தியது காங்கிரஸ், ரைட்டா? அன்னைக்கு இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக அது தொடர்பான ஒரு விஷயம் தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு தயாளு அம்மாட்ட மாடியில் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் விசாரணை, கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு கலைஞரோட தொகுதி பங்கீடு. கடைசியில் அப்போ எவ்வளோ தெரியுமா சீட்டு வாங்கினாங்க? காங்கிரஸ் 63 சீட்டு வாங்கினாங்க. 63 சீட்டு வாங்கி 5 சீட்டில் ஜெயிச்சாங்க. அதுதான் கலைஞர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நகைச்சுவையாக சொன்னார், நான் வந்து காங்கிரஸை நாயன்மாராக அனுப்பி வைத்தேன், அவர்கள் பஞ்சபாண்டவராக திரும்பி வந்தார்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎம்கே ஓட்டு எதுவும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு அர்த்தம். இது ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்கு. அந்த 2011 தான் ஏடிஎம்கே ஓவர்வெல்மிங்காக பிரம்மாண்டமான முறையில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த முறையும் அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று இருக்குங்க, ஒரு ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. கலைஞர் வந்து திமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இன்று வரை டிஎம்கே தொடர்ச்சியாக 2வது முறை வென்றதே கிடையாது. அந்த வரலாறு தொடரும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். சார், அதே மாதிரி இங்கே திமுகவில் வந்து தொகுதி பங்கீடு எல்லாமே போய்கிட்டு இருக்குது. பட் ஆனால் ஏன் சார் அதிமுக பாஜக இன்னுமே வந்து தொகுதி பங்கீடுலாம் ஆரம்பிக்காமல்? ஏன் இப்போ டிஎம்கே சைடு காங்கிரஸும் டிஎம்கே கிடையாது 4 மாதமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஏன் ஏடிஎம்கே சைடு ஒன்றுமே நடக்கல? அதையும் கேளுங்களேன் சார். அங்கே அவங்க தொகுதி பங்கீடு பண்ணுறாங்கன்னா அப்படி இல்லைன்னா பிச்சுக்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயம். ஏன்னா விஜயை நோக்கி போயிடுவாங்களோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் உடனே கூப்பிட்டு ஒரு துண்டு ஓட்டு வச்சிடணும்னு அவங்க பார்க்குறாங்க. அதனால வேகமாக சீல் பண்ணுறாங்க. இங்கே அதுக்கான அவசியம் இல்லை. தொகுதியில் எந்தெந்த தொகுதின்னு பாஜகன்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க யார களத்தில் இறங்கி வேலை செய்ய ஒதுக்கலைன்னு எப்படி தெரியும்? அனௌன்ஸ் பண்ணலைன்னு வேணால் சொல்லுங்கள். ஒதுக்கலை, பேச்சுவார்த்தை நடத்தலை. இந்த ஏடிஎம்கே தலைமைக்கும்
மற்ற தலைமைகளுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை தொகுதிகளை பற்றி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை, அது அஃபிஷியலாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை, அவ்வளோதான் சொல்லலாம். மற்றபடி எதுவுமே நடக்கலைன்னு எப்படி சொல்லலாம்? அப்படிலாம் பார்த்தா இவங்க இன்னைக்கு தொகுதி பங்கீடுங்கிறீங்க, கூட்டணி ஏப்ரல் 12 அதாவது போன வருஷம் ஏப்ரல் 12 ஏடிஎம்கேயோட அலையன்ஸை சீல் பண்ணார் அமித்ஷா. எவ்வளவு முன்னால் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தொகுதி பங்கீடு பற்றி பேசுகிறீங்க, ஆனால் என்னைக்கோ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 200 தொகுதி அவர் முடிச்சிட்டாரு. மற்றவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஏடிஎம்கே கூட்டணி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஒரு முன்னேற்றமாகவும் தான் போய்கொண்டு இருக்கிறது. சரியான நேரத்தில் பண்ணுவாங்க. என்னென்னா எலெக்ஷன் முதல்ல அனௌன்ஸ் பண்ணட்டும்னு பார்க்குறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார்ந்த விஷயமாக நான் பார்க்குறேன். என்னென்னா டிஎம்கே சைடு எவ்வளவு தொகுதி யாருக்கு எந்த தொகுதின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்றபடி கேண்டிடேட் போடலாமே, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும். புரியுது சார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். ஆக்சுவலாக ஆல்ரெடி தமிழ்நாட்டில் 10.6 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது. இப்போ என்டிஏ கூட்டணி வந்ததுன்னா பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறோம், மாதம் கண்டா பெண்களுக்கு 2,000 ரூபா கொடுக்குறோம், அப்புறமேட்டு ஆண்களுக்கும் இலவச பஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் எப்படி சார்? இது மேற்கொண்டு கடன் சுமையை அதிகமாக்கும்ல சார்? ஆக்சுவலாக என்னென்னா இந்த கடன் சுமையை அதிகரிக்காமல் செய்யறதுக்கு புதிய வருவாய் இனங்களை கண்டறியணும். டிஎம்கே அதை செய்யலை. அவங்க அது டிஎம்கே அரசுங்கிறது ஒரு அறிவிப்பு அரசாகவும் அது ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற அரசாக மட்டுமே இருந்தது. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, திடீர்னு மாபெரும் 5 பொருளாதார நிபுணர்கள் கொண்ட ஒரு பேனல் அமைக்கிறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்றவர்களாக இருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட சரி, அவங்களுடைய நோடல் ஆஃபீஸராக அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறது கொள்வது இதெல்லாம் தமிழக அரசுடைய நிதித்துறை செயலாளர் பார்த்து கொள்வார்னு சொன்னாங்க. அந்த 5 பொருளாதார மேதைகளும் அவ்வப்போது கொடுத்த அட்வைசஸ் என்ன, அந்த அறிவுரைகளின்படி என்னென்ன சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது, எந்தெந்த துறைகளில் அவங்க அறிவுரை கொடுத்தாங்க, அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணி எந்தெந்த துறையில் தமிழ்நாடு முன்னேற்றம் கண்டது, அறிவுரை வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த முன்னேற்றம் என்ன, அறிவுரைக்கு பிறகு அதை அமலாக்கம் செய்ததற்கு பிறகு தமிழகம் கண்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை கிடையாது திமுக. வெறும் அனௌன்ஸ்மெண்ட். அப்படிங்கிறப்போ என்ன காரணம் அப்படின்னா புதிய வருவாய் இனங்களை நாம் கண்டறியது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்தியாங்கிறது வளர்ந்து வரக்கூடிய தேசம். கடன்கிறது இயல்பான விஷயம். இல்லை 2 ரொம்ப முக்கியம். ஒன்று, இந்த கடனை எதற்காக வாங்குகிறோம், அது ரொம்ப முக்கியமானது. இந்த கடனை எதற்காக செலவழிக்கிறோம், இந்த கடனை உற்பத்தி பயன்பாட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமா இல்லையா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட். நான் 80 கோடி கடன் வாங்கினா அதனால் ஏற்படக்கூடிய நன்மை 400 கோடி அளவுக்கு இருக்கும். அப்படின்னா கால வளத்தில் இந்த 80 கோடியை நான் அடைச்சிடுவேன். அதுக்கப்புறம் மிஞ்சறதுல எனக்கு லாபம். ஆனால் நான் 80 கோடியை கடன் வாங்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு 800 இடத்துல செலவச்சேன்னா அது அபத்தமானது. ஸோ நான் எதுக்கு செலவழிக்கிறேன், நான் எதற்கு பயன்படுத்துகிறேன், இந்த 2 முக்கியம். 3வது, புதிய வருவாய், அதாவது ஒரு ரெவென்யூ சோர்ஸஸை அதிகப்படுத்தும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். மோடி காசி விஸ்வநாதர் ஆலயம் முன்னாலாம் பட்டும் மோசமாக இருக்கும். ஆமாம். ஞானவாபி நீங்களாக இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளில் அவர் செம்மை செய்து அதை திரும்ப புதுசாக படைத்து இருக்கிறார். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த வாரணாசிக்கு வரக்கூடிய கூட்டம் இருக்குது பாருங்க. கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் வாரணாசி இந்த கோயில் மூலமாக ஈட்டின வருவாய் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. ரைட்டா? அதே போல் அயோத்தியில் அந்த கும்பாபிஷேகம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 1 கோடி ரூபாயாவது கலெக்ட் ஆகும். 365 நாள் 365 கோடி கலெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கோயில்களையே நீங்கள் ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கோயிலையும் 2 ஸ்டார்ட் அப்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டார்ட் அப்புக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இப்போ 1000 லட்சம் கோடியாக இருக்கும் இங்கே அயோத்தியில். ஆனால் அவங்க டொனேஷன் வசூல் பண்ணி தான் பண்ணாங்க, கவர்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஆமாம். அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனி அமைப்பு அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டினுடைய கட்டளைப்படி
அதற்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்கப்பட்டு அந்த ட்ரஸ்ட்டு டொனேஷன்ஸ் மூலமாக கட்டினது. டொனேஷன்ஸ் குவிஞ்சது. ரைட். அதே நேரத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய அந்த புனர் நிர்மாணம் அப்படிங்கிறது அங்கே இருக்க அரசே கட்டியது. இப்போ 2லேருந்து எவ்வளோ வருவாய் இருக்கு? நீங்கள் செலவு மட்டும் பார்க்குறீங்க, வருவாய் எவ்வளவு இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்கள் இருக்கு யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் கும்பகோணம் சைடு போனீங்கன்னா சாதாரண ஒரு முச்சந்தி விநாயகர் கோயிலை பார்த்தா அதுக்கு கூட ஒரு 1000 வருஷம் பாரம்பரியம் சொல்லுவாங்க. இது சோழர் காலத்துது அப்படிமா. கும்பகோணம் சிட்டிக்குள்ளே நீங்கள் நடந்தாலே போதும், மினிமம் 1000 வருஷ பாரம்பரியம் கொண்ட கோயில்கள் ஒரு 15 கோயிலையாவது நீங்கள் பார்த்துடலாம். அப்படி இருக்கு. அப்படின்னா எவ்வளவு இங்கே செய்ய முடியும்? மதுரைக்கு ஒரு ஃபாரின் டூரிஸ்ட் வரான்னா மதுரையில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸை பார்க்க வரான், மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கறதுக்காக வரான். அப்போது இங்கே எப்படி இந்த அயோத்தியாவை இது பண்ணாங்களோ, இல்லாட்டி காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பண்ணாங்களோ, அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விதத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணி அது சென்ட்ரிக்காக, டெம்பிள் சென்ட்ரிக்காக நீங்கள் எத்தனை நடவடிக்கை மேற்கொள்ள முடியும்? ஆனால் இங்கே இது திராவிட மாடல் அரசு. இதனால கோயிலுக்கு புகழ் கிடைச்சிருமோன்னு நினைக்கிறாங்க. கோயில் மூலமாக தமிழகத்துக்கு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற கோணத்தில் யோசிச்சா எவ்வளவு அள்ளலாம். ஆனால் இங்கே என்ன அவலம்னா, சாராயத்தை விற்று 45,000 கோடி சம்பாதிப்பேன்னு சொல்கிறாங்க. கோயிலை வச்சு இது மாதிரி 2 மடங்கு 80,000 கோடி சம்பாதிக்கலாம் சார். இப்படி புதுசாக நீங்கள் புதிய வருவாய் இனங்களை கண்டறியும். இப்போ கன்னியாகுமரி அந்த தூத்துக்குடி கோஸ்டல் ஏரியாவில் கார்னைட் அப்படிங்கிற ஒரு தாது இருக்குது. இந்த தாது அணுக்கரு உலைகளில் பயன்படக்கூடிய தாது. இதை ப்ரைவேட் கையில் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு. அவங்க எடுத்து சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கிறவங்க உத்தேசமாக அவங்க சொல்கிற கணக்குப்படியே எவ்வளவு தெரியுமா? வருஷத்துக்கு 15,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. ஏன் இதை தமிழக அரசே மேற்கொண்டு செய்யக்கூடாது? அத்தனை வருவாயும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்ல, இந்த அரசுக்கு கிடைக்கும்ல, அது ஏன் செய்யக்கூடாது? இப்படி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசிச்சு புதிய வருவாய் இனங்களை உருவாக்கினால் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இதனால் கூடுதல் இந்த செலவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டிஎம்கே அரசு செய்த ஒரு தவறு என்ன அப்படின்னா, அவங்க புது வருவாய் இனங்களை கண்டறியாமல் வாங்கி செலவழிச்சிட்டு இருந்தாங்க. அதில் இன்னும் பெரிய காலக்கொடுமை என்னன்னா, கடனை அடைக்கிறதுக்கு கடன் வாங்கினாங்க. இது அடுத்த கொடுமை சார். கடனை ப்ராப்பராக அடைக்கணும்னா இந்த கடனை முதலீடு பண்ணி நல்ல வருவாய் ஈட்டி வருவாயிலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து நீங்கள் கடனை அடைக்கணும். நான் கடனை வாங்குவேன், அந்த கடனுக்கான வட்டி அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இப்படி என்ன எண்ணிக்கை முடிகிறது? ஓகே. அதனால நம்ம ஒரு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணோம். அந்த விஷயத்தில் யூபி கவர்மெண்ட்டில் ஒரு மாடலாக இருக்குது. இப்போ கோயில்கள் நமக்கு மிகப்பெரிய கருவூலம். ஒரு காலத்தில் இந்த கோயில்கள் கட்டப்பட்ட காலத்திலையும் இது கருவூலமாகத்தான் இருந்தது. இப்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து படையெடுத்து வந்தவன் இங்கே இருக்க சோமநாதர் ஆலயத்தை மற்றதையும் டார்கெட் பண்ணி போனான்னா என்ன அர்த்தம்னா, அத்தனை செல்வமும் அங்கே தான் இருந்தது. வந்தவன் அடித்து கொள்ளையடிச்சுக்கிட்டு போனான். அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பொக்கிஷம், கருவூலம். இந்த கருவூலத்தை நம்ம பயன்படுத்த தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக கோயில்கள் இருக்குது சார். 45,000 டெம்பிள்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த கோயில் சென்ட்ரிக்காக டூரிசம்ங்கிறத நீங்கள் மேம்படுத்தினாலே போதும். வெளிநாட்டு பயணிகளே வர வேண்டியதில்லை, உள்நாட்டு டூரிசம். இந்தியாவில் மற்ற மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் அந்த டூரிசத்தை ப்ரமோட் பண்ணாலே போதும். இப்போ காசியும் அயோத்தியிலையும் வெளிநாட்டுக்காரன் ரொம்ப கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்க அத்தனை பேரும் குமியிறான். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துக்கு மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்க. மற்ற எல்லா இடத்துக்கும் அதுக்கான ஒரு ப்ரோக்ராமை விஸ்தரிக்கணும். அதற்கான ஒரு பார்வையோட ஒரு புதிய சுற்றுலா கொள்கை ஒன்று உருவாக்கப்படணும். கம்ப்ளீட்டாக இன்னோவேட்டிவாக கொண்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு போனால் ஒரு டயத்தில் கேரளாவில் எங்கேயோ போனாங்க பாருங்கள், காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தாங்க. அந்த டயத்தில் அத்தனை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் டெஸ்டினேஷனாக கேரளம் இருந்தது. கேரளத்தோடு போட்டியிடக்கூடிய விதத்தில் திடீர்னு ஒரு டயத்தில் ஒடிஷா எங்கேயோ போனாங்க, ஒடிஷாவை நோக்கி படையெடுத்துட்டாங்க. அதுபோல் அத்தனை பேருக்குமான ஒரு சுற்றுலா டெஸ்டினேஷனாக தமிழ்நாட்டை உருவாக்கணும் சார். அப்படி உருவாக்கினா இந்த சாராயத்தை விற்று நம்ம பிழைக்க தேவையில்லை.
இந்த டாஸ்மாகே தூக்கி எரிஞ்சிட்டு அது இல்லாமலேயே அது மாதிரி பல மடங்கு வருவாயை நாம் ஈட்ட முடியும். அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷன் இருக்கணும், விஷன் டாக்குமெண்ட் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும். செஞ்சால் இதுலேருந்து மீள முடியும். ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதில் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.